சும்மாக இரு, விளையாடாதே. உண்மையாக நிறுத்து. எனக்கு ஒரு காக்டெயில் வேண்டும். வாங்கலாம். ஒரு காக்டெயில் எளிது. எனக்கு எல்லாம் தயார். ஓ, என்னை தொந்தரவு செய்யாதே. எனக்கு மற்றவர்களுக்கு பொருந்தாத ஒரு காக்டெயிலை நான் உருவாக்குவேன். அது மட்டுமல்ல, ஒரு காக்டெயில் கூட இல்ல. முதலில் சுவையான லாலிபாப்ஸ்களை உருவாக்குவேன். இதற்கு எனக்கு நிறமுள்ள சிரப்கள் தேவை. அடுத்ததாக கொதிக்கும் நீரில் மேலும் சர்க்கரை சேர்க்கவும். கொஞ்சம் காத்திருந்து பிறகு உருவான தீர்வை சிரப்களில் சேர்க்கவும். இப்போது கடினமான பகுதி. நாங்கள் குச்சிகளை எடுத்து அதற்கு சிறப்பு துணி கிளிப்புகளை இணைத்து குச்சிகளை உருவான தீர்வில் மூழ்க வேண்டும். குச்சிகள் கண்ணாடியின் அடியை தொடாதது மிகவும் முக்கியம். ஓ, என்னை மிகவும் சரி. கேளுங்கள் தாத்தா, தயவு செய்து எனக்கு ஒரு ஸ்ட்ராபெரி கொடுங்கள். ஆமாம், கண்டிப்பாக. பிரச்சனை இல்லை சமையல்காரர் சமந்தா. இதோ உங்கள் ஸ்ட்ராபெரிகள். ஆம் ஆம். சரி, நன்றி. காக்டெயிலின் முதல் அடுக்கு தயார். ஆகவே சில ஸ்ட்ராபெரிகளை நசுக்கி சில ஸ்ப்ரைட்டை சேர்த்து அதை கலக்குகிறேன். கூல்ட்ரிங்கின் முதல் அடுக்கு தயார். இப்போது அடுத்ததுக்கு போகலாம். எனக்கு சின்ன துண்டுகளாக வெட்டிய மாம்பழம் மற்றும் ஐஸ் தேவைப்படும். இதையும் நல்லாக கலக்கப் போகிறோம். கண்ணாடிக்குள் மூன்றாவது அடுக்கு கருப்பு பழங்களால் நீளமாக இருக்கும் மற்றும் காக்டெயிலை அலங்கரிப்போம். ஓ மை காட். ஓ, இது என்ன? தாத்தா, உங்கள் அலாரம் கடிகாரத்தை அணைக்கவும். இது பயங்கரமாக இருக்கிறது. ஓ பெண்களே, மன்னிக்கவும். இது இவ்வளவு சத்தமாக இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. இல்ல, சரி, இதை பாருங்கள். இப்போது ஒரு காக்டெயில் செய்ய நேரம் வந்துவிட்டது. முதலில் கண்ணாடிகளின் விளிம்புகளை சர்க்கரையில் மூழ்க வைக்க வேண்டும் மற்றும் பொடியாக்கப்பட்ட சர்க்கரை. அடுத்ததாக லாலிபாப்ஸ்களை ஒரு கண்ணாடியில் வைத்து அதில் ஸ்ப்ரைட் ஊற்றவும். டாடா, காக்டெயில்கள் தயாராகிவிட்டன. எம்மா, நீ மட்டும் இன்னும் காக்டெயில் செய்யவில்லை. வா போகலாம், வா. ஓ ஆம், நான் விரைவாக செய்ய வேண்டும். கண்ணாடி பெரியதாக இருந்தால் அதில் அதிக ஸ்வீட்கள் அடங்கும். முதலில் மாம்பழ காந்திகள் இதை செய்யலாம் மற்றும் சில ஸ்கிட்டில்ஸ், பின்னர் சில ஐஸ். இந்த காக்டெயிலின் அடிப்படை இந்த ஃபேண்டா தான் எனக்கு மிகவும் பிடிச்சது. வழக்கமாக அதற்கு பிறகு அலங்காரத்திற்காக மேலும் சில மாமர்லேட் மிட்டாய்கள். அவை கடல் உயிரினங்களின் வடிவத்தில் இருந்தால் அது இன்னும் குளிர்ச்சியாக இருக்கும். ஜேன், நாங்கள் எல்லாம் தயார். அனைத்து காக்டெயில்களும் மிகவும் ருசிகரமாக தெரிகின்றன. எங்கு தொடங்குவது என்று தெரியவில்லை. அமேசான் வைத்துக் கொள்வோம். அது மாமர்லேட்களுடன் கூட இருக்கிறது. எவ்வளவு குளிர்! எனக்கு மிகவும் பிடிக்கும். சமையல்காரர் என்னை என்ன தயாரித்துள்ளார் என்று பார்ப்போம். அசாதாரணமாக உள்ளது. ஆனால் நான் இன்னும் அதிகம் எதிர்பார்த்தேன். பேராசிரியரின் இந்த வேதியியல் பைத்தியம் மட்டுமே மீதம் உள்ளது. நான் விஷம் ஆகிவிடக் கூடாது என்று நம்புகிறேன். இது நிஜமாகவே சுவையாக இருக்கிறது. அப்போ யார் ஜெயிக்கிறாங்க? நிச்சயமாக நீங்களே. இது மிகவும் சுவையானது. ஓ ஆம், எனக்கு அது தெரியும். இரண்டாவது சுற்றில் எனக்காக ஐஸ்கிரீம் செய்ய வேண்டும். ஓ, சிறப்பை சுவைக்க வேண்டும். நீ என்ன செய்கிறாய்? ஐஸ்கிரீம். சரி, அப்படியே இருக்கட்டும். அதுதான் போதும். எளிதாக. ஓ, நான் எங்கு தொடங்க வேண்டும்? முதலில் நான் ஐஸ்கிரீம் பந்துகளை தானே செய்வேன், எல்லாம் வேதியியல் உதவியுடன். அடுத்தது ஒரு சாக்லேட் சிரப். நான் அதை ஐஸ்கிரீம் பஸ்ஸில் மற்றும் பந்துகளின் மேல் ஊற்றுவேன். சிறிது நிறமுள்ள ஸ்பிரிங்கிள் சேர்த்தால் கேடு இல்ல. ஏதோ ஒன்று குறைகிறது. ஓ, ஸ்கிட்டில்ஸ். ஆம், கண்டிப்பாக ஸ்கிட்டில்ஸ். ஹே, என்ன? சரி, சரி, அதுவும் போதும். இனிப்புகளை பல் குறிப்பான் மீது கலக்க வேண்டும். பின்னர் நான் அவற்றை ஐஸ்கிரீமுக்கு அலங்காரமாக செய்வேன். ஐஸ்கிரீமை விரைவில் உறைய வைப்பதற்காக அதனை ஃப்ரீசரில் வைக்க வேண்டும். நான் வடிவங்களில் காண்டியை நிரப்பி சோடாவை ஊற்றுகிறேன். ஃப்ரீசரில் வைக்கிறேன். செய்பவரே, நீங்கள் என்ன செய்தீர்கள்?
நான் வெள்ள சாக்லேட்டை பாத்திரத்துல உருக்குவதால தொடங்கினேன். சாக்லேட்ல நிறமூட்டிகள் சேர்த்து நல்லா கலக்கணும். அடுத்ததாக ஒரு பலூனை சாக்லேட்டில் மூழ்கணும். இதுவே இப்பம் பண்ணுவோம். சரி, அதை ஊதி விட்டு சாக்லேட்டில் மூழ்க விடுகிறேன். ஓ, அவள் என்ன செய்கிறாள்? ஹே, எங்கு போகிறாய்? கிடைச்சிச்சு. எனக்கு என் பலூன் அங்கே வேண்டும். நான் கேக்கில் ஐஸ்கிரீம் ஃபர்னாடுவேன். இது எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க. எம்மா, எனக்கு இனி ஃப்ரிட்ஜ் தேவையில்லை. இது மீண்டும் உங்களுக்கே. இப்ப கிராமேல் சிறப்பை சூடுபடுத்தணும். இதனால் என் உணவு இன்னும் அழகாக இருக்கும். மற்றும் நமது சாக்லேட் தொப்பி ஐஸ்கிரீமை மூட வேண்டும். சரி, என் உணவை பழங்களால் அலங்கரித்து சாக்லேட்டின் மேல் சூடான கிராமேல் சிறப்பை ஊற்றினால் அது குளிர்ச்சியாகவும் இருக்கும். ஏன் இவ்வளவு பொறாமையாக பார்க்கிறாய்? எம்மா, வா. ஓ, சரி, என் ஐஸ்கிரீமும் தயாராகிவிட்டது. பாருங்கள், இது மிகவும் அழகாக வந்தது. 3 முழுபழ ஐஸ்கிரீம்கள். அற்புதம். ஏன் முயற்சி செய், நாம் இப்போது கண்டுபிடிப்போம். எம்மா, உன்னோட தொடங்குவோம். ருசியாக இருக்கிறது. நான் மிகவும் முயற்சி செய்கிறேன். அடுத்ததுக்கு போகலாம். இந்த முறை பேராசிரியர் என்ன தயாரித்துள்ளார் என்று பார்ப்போம். சரி, எப்படி இருக்கிறது? சுவையான. ஓ ஆம், யோசனை அருமையாக இருக்கிறது. ருசியாகவும் அழகாகவும் இருக்கிறது. நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் இன்னும் ஒரு மாஸ்டர் பீஸ் எனக்காக காத்திருக்கிறது. செஃபிடமிருந்து சமந்தாவின் உணவு எல்லாவற்றிலும் குளிர்ச்சியாக தெரிகிறது. எனக்கு பிடித்திருக்கிறது. நீ வென்றுவிட்டாய். கண்டிப்பாக. இந்த முறை எனக்கு ஒரு கப் கேக் செய்ய வேண்டும். வா. ஒரு கப் கேக்? ஓ, எளிதாக. ஆனால் நான் இதுவரை அவற்றை கையாளவில்லை. ஆனால் ஒரு விஞ்ஞானியாக எனது அறிவு மீண்டும் எனக்கு உதவும். நான் என் தீர்வுகளிலிருந்து கேக்கின் அடிப்படை உருவாக்குவேன். ஓ, மற்றும் கோலா எனக்கு கிரீம் உருவாக்க உதவும். அதை ஒரு புற்றியில் ஊற்றி என் அடுத்த தீர்வுட கலக்க வேண்டும். இப்போது அது ஒரு குண்டு. ஆனால் இந்த பொருளை சாப்பிட முடியுமா என எனக்கு நிச்சயமில்லை. ஆனால் என் கப் கேக் மிகவும் விசித்திரமாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கிறது என்று நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஓ ஆம், சரி. அதுதான் நான் ஒரு மாஸ்டர் பீஸ் என்று சொல்வேன். பெண்களே, உங்களுக்கு இது எப்படி இருக்கிறது? என்ன அர்த்தம்? நான் ஏற்கனவே கப் கேக்குகளை அடுப்பில் வைத்து விட்டேன். இப்போது என் சிறந்த படைப்பை உங்களுக்கு காட்டுகிறேன். மற்றும் நான் இன்னும் தொடங்கவில்லை. ஆனால் ஏன் ஒரு கோக் கேன் பயன்படுத்தக்கூடாது? குளிர். என் கப் கேக்குகள் தனித்துவமாக இருக்க போகின்றன. En if chocolates and cardenardi orkada. Hayabas of winter in free gopperin vadivacho parapaverdum, Mari mele sala creamy parapaverdum. In the cream a mukiamanadu agum, Mari adan male kududal nere cream irkum. அதன் உதவியால் நான் ஒரு வண்ணமயமான கப் கேக் செய்வேன். இது ஒரு முடி அலங்காரத்தை போன்றது மற்றும் வேடிக்கையான முகத்தை மறக்காதீர்கள். இது எவ்வளவு அழகாக வந்திருக்கிறது பாருங்கள். ஓ, என் கப் கேக் கூட ஹம்பீர் தயார். ஓ, எவ்வளவு சூடாக இருக்கிறது. இது சூடாக இருக்கிறது. ஓவனிலிருந்து நேராக. நான் தவறுதலாக அதை செய்தேன். பொதுவாக என்னை கவனச்சிதறச் செய்யாதீர்கள். நான் இன்னும் கப் கேக்கை விப்ட் கிரீமுடன் அலங்கரிக்க வேண்டும். ரெஸ்டோர்ஸ் மற்றும் ஹாரிபோ மாமர்லேட்ஸ். மேலும் துல்லியமாக ஒரு ஹாரிபோ மாமர்லேட். எனக்கு இன்னும் எதுவும் இல்லை. ஜென், உங்களுக்கு இது எப்படி இருக்கிறது? ஏமா, உங்கள் கப் கேக்குடன் தொடங்கலாம். இதை ஸ்ட்ரா மூலம் குடிக்கவும் முடியும். குளிர். அது ஸ்ட்ராவுடன் வேலை செய்யவில்லை. நான் முள்கூரியுடன் சாப்பிட விரும்புகிறேன். பார்க்கலாம். ருசியாக இருக்கிறது. மற்றும் என்ன அருவருப்பான விஷயத்தை பேராசிரியர் எனக்காக செய்தார். இது என்ன? எனக்கே தெரியாது.
சமந்தாவின் ஒன்றில் என்ன ஆச்சரியப்பட வைக்க போகிறது? இது அற்புதமாக இருக்கிறது. இது தொழில்முறை சமையலரின் மற்றொரு வெற்றி. கண்டிப்பா நான் ஒரு மாஸ்டர் சிலர் போல அல்ல. வாவ், இங்கே நிறைய சுவையான பழங்கள் இருக்கின்றன. இது அழகாக இருக்கிறது. இதய வடிவ ஜெல்லி கேக். நான் செய்ய போகிற முதல் விஷயம் என்னவென்றால் நான் ஒரு அன்னாசி பழத்தை எடுத்து, ஏனெனில் எனக்கு அது பிடிக்கும், ஒரு அழகான இதயத்தை வெட்டுவேன். வாவ், அடடே, திமிரான அன்னாசி பழம். பீட்டர், அது அனாசி இல்ல. நீ கத்திய தவறாக பிடித்திருக்கிறாய். இதுதான் அதை செய்வது. ஓ நன்றி ஜேன், நான் இறுதியாக சரியாக செய்கிறேன். இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. நான் மிகவும் வேகமாக இருக்கிறேன். அதே நேரத்துல அதை சாப்பிட நேரம் இருக்கும். பீட்டர், வேகம் முக்கியமல்ல, அதை செய்வது எப்படி என்பதே முக்கியம். நான் எல்லாவற்றையும் முடித்து விட்டேன். நான் ஒரு ஆரஞ்சு எடுப்பேன். அது அன்னாசியுடன் சிறப்பாக இருக்கும். ஓ, ஒரு ஆரஞ்சு. எனக்கும் ஒன்று கிடைத்தது. நான் எவ்வளவு வலிமையானவன் என்பதை பாருங்கள். அது அற்புதமாக இருக்கிறது. அது பொருந்துமா என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் சரியாக சொல்கிறீர்கள். முழுமையான வெடிப்பு. பீட்டர் ஒரு ஆரஞ்சு பழத்துடன் போராடி கொண்டிருக்கும் போது நான் அடுத்த பழத்தை நறுக்குகிறேன். ஒரு பச்சை ஆப்பிளை எடுத்துக்கொள்வோம். ஆஹா, நானும் மிகவும் வேகமாக இருப்பேன். ஒரு ஆப்பிள் அருமை, ஆனால் நாமும் அதை சுவைக்க வேண்டும். ஆஹா, அற்புதம். ஓ, நான் கொஞ்சம் அதிகமாக செய்து விட்டேன் என்று நினைக்கிறேன், ஆனால் நான் நிறைந்து விட்டேன். ஜெல்லி போல கேக் இருக்க நாம ஜெலட்டின் சேர்க்க வேண்டும். இது கொஞ்சம் அருவருப்பாக இருக்கிறது. நீ அதை உணவாக உண்கிறாயா? சரி, அதை சேர்ப்போம். அதை தண்ணீரில் கரைக்க மறக்காதீர்கள். சரி, நாங்கள் அதை செய்வோம். நான் விஸ்க் பயன்படுத்தி பீட்டரை அடிக்கிறேன். ஜெலட்டின் தயாராகிவிட்டது. நாம ஃப்ரூட் ஊற்றலாம். அப்படினில் ஃப்ரிட்ஜ் நோக்கி போவோம். நான் முதலில் செல்வேன். நன்றி பீட்டர், நீ ஒரு உண்மையான நாகரிகமான மனிதர். இப்போது கொஞ்சம் காத்திருக்க வேண்டும். பாருங்கள், நான் ஒரு ரோபோட். பிரேக் இல்லாத ரோபோட். நேரம் முடிந்து விட்டது. நம்முடைய கேக்குகளை சரிபார்ப்போம். என்ன வந்திருக்கிறது என்று பார்க்க காத்திருக்க முடியவில்லை. நானும். வாவ், இது அழகாக இருக்கிறது. அச்சின் உதவியால் எனக்கு சரியான இதயம் கிடைத்தது. கேக் மிகவும் அழகாக இருக்கிறது, சமையல்காரரின் போல். அடடே, நீ எவ்வளவு கற்பனைசாலி. இதை பாருங்கள். என்ன பிரச்சனை? நீ ஜெலட்டின நல்லா கலக்கல போல. அது சரி, நான் கிரீம் சேர்த்துடுறேன். அப்போ அது அருமையாக இருக்கும். என்ன, அது உங்களுக்கு உதவாது. நீங்கள் கொஞ்சம் கிரீம் சேர்க்க வேண்டும். மேசையில் பல வகையான பேழிகள் உள்ளன. நான் அதை என் கேக்கை அலங்கரிக்க பயன்படுத்துவேன். இங்கே உள்ள பழங்களுடன் அவை சரியாக பொருந்தும். அட, பழங்கள் நீ சொல்றியா? தர்பூசணி ஒரு பழமா? சரி, அது என் எதிர்கால கேக்கில் இருக்கட்டும். டாடா. தாங்கள் உங்களை தயாராக காத்திருக்கிறோம். சமையல்காரரே, நீ என்ன சொன்னிருக்கிறாய் அப்படின்னு பார்ப்போம். இந்த கேக் அசல் ஒன்றின் பிரதியாக இருக்கிறது. ஜேன், அருமை. இப்போது நான் முயற்சிக்கலாமா? நல்ல வெட்டு. எரிதல் எளிமையானது. இது அற்புதமாக இருக்கிறது. சமையல்காரரே, என்ன? ஜேனை அவ்வளவு விரைவாக புகழ வேண்டாம். நீங்கள் எனது உணவை முயற்சிக்கவில்லை. தயவு செய்து. இது என்ன ஒரு கனவு. சரி, நான் முயற்சிக்கிறேன். இது ருசிக்கவே இல்ல. இது மிகவும் அவமானமாக இருக்கிறது. நான் கொஞ்சம் அதிகமாக செய்து விட்டேன். சரி, புதிய பணியாக தெரிகிறது. இது மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது. இது வேடிக்கையாக உள்ளது. முயற்சிக்கு காத்திருக்க முடியவில்லை. புதிய பணிக்கானது யூனிகார்ன் கேக். வேலைக்கு இறங்குங்கள். சிறப்பு. இதை நான் எடுத்துக்கொள்கிறேன். அட, இன்னொரு ஒண்ணு கிடைச்சது. நல்லது. இது மிகவும் குளிர்ச்சியானது. ஜெல்லோ அடுக்கு அற்புதமாக இருக்கிறது. சாதாரண அடுக்குகளும் ருசியாக இருக்கின்றன. அவற்றையும் என் கேக்களை சேர்க்கிறேன். அது ஒரு சிறந்த யோசனை என்று நினைக்கிறேன். இது ரொம்ப அழகாக இருக்கிறது. ஜேன் என்னை மீண்டும் முந்திவிட்டாள். அடுக்குகளை கலப்பது என்ன ஒரு குளிர்ந்த யோசனை. ஜேன் அதை எப்படி கண்டுபிடிக்கிறாள்? ஒரு யூனிகார்ன் கேக் வானவில் நிறமாக இருக்க வேண்டும். எல்லா நிறங்களையும் நான் அறிவது நல்லது. அருமை. ஏய், அதை திருப்பி கொடு. வேறு என்ன வேண்டும்? நான் முதலில் எடுத்தேன். நீங்க செய்யல. மனிதா, துண்டுகள் கிளர்ந்து விட்டன. அது மிகவும் குறைவாக இருக்கிறது. சரி, பரவாயில்லை. கீழே விழுந்த துண்டுகளை எடுக்க வேண்டும். அதை பாருங்கள். நமக்கு இறகு தேவையில்லை. கிரீமின் கீழ் யாரும் அதை பார்க்க மாட்டார்கள்.
ஆமாம், தரையில் இருந்து உணவை கேக்கில் போட முடியாது, அது அழுக்காக இருக்கும். சரி, கடைசி அடுக்கு இல்லாமல் செய்வேன். கூல். எனக்கு கிரீம் மிகவும் பிடிக்கும். இது மிகவும் இனிப்பாகவும் சுவையாகவும் இருக்கிறது. நீங்கள் அதை சுவைக்க முடியாது என்பது வருத்தமாக இருக்கிறது. நீங்கள் நிறையவற்றை இழந்து வருகிறீர்கள். இந்த கிரீம் என் கேக்கிற்கு சரியானது. ஓ, இங்கே வா நண்பா. என் கேக்கில் உன்னை வசதியாக வையுங்கள். இதுதான் உனக்கு உரிய இடம். சரி, இது சரியானதாக இல்லை, ஆனால் பரவாயில்லை. ஓ, ஜேன். அப்படினால் பார்ப்போம் எந்த கொம்பை நான் தேர்வு செய்ய வேண்டும். அது தங்கமாக இருக்கலாம். செய்ய வேண்டியது எல்லாம் கண்கள் மற்றும் காதுகளை ஒட்டுவது மட்டுமே. நான் ஒப்புக்கொள்கிறேன். பாருங்கள் எவ்வளவு அழகான காதுகள். இப்போது கண்டிப்பாக சில கொம்புகள். உஃப், எல்லாவற்றையும் வைக்கப் போகிறேன். என்ன, அவள் கேக்கை மார்ஷ்மெல்லோக்களால் அலங்கரிக்கிறாளா? நானும் அதே போல செய்ய விரும்புகிறேன். ஆனால் நான் நீல நிறங்களை எடுக்கப் போகிறேன். ஆமாம், ஸ்பிரிங்கிள்ஸ் மறக்காதே பீட்டர். அது மிகவும் அழகாக இருக்கிறது. மிகவும் மகிழ்ச்சி. நன்றி ஜேன். உன்னிடம் எப்போதும் சிறந்த யோசனைகள் இருக்கின்றன. செஃப், பாருங்கள், நான் முடித்து விட்டேன். டேய், நீ என்ன பிடிச்சீங்க அப்படிங்கறத எங்களுக்கு காட்டுங்க. பீட்டர், உன் கேக் மீண்டும் அலட்சியமாக இருக்கிறது. ஆனால் ஜேன் செய்த வேலை மறுபுறம் என் கண்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. நல்ல பெண், நீங்கள் சிறப்பாக செய்தீர்கள். மேலும் ஒன்று வெட்டப்படவில்லை. உங்களுக்கு உண்மையான திறமை உள்ளது ஜேன். நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆஹா, பீட்டர், சரி, உன் கேக் எனக்கு கொடு. அடடே, அது அருவருப்பாக இருக்கிறது. அது தரையில் இருந்த உணவா? மன்னிக்கவும், ஆனால் ஜேன் வெற்றி பெறுகிறாள். வாழ்த்துக்கள். நான் மிகவும் முயன்றேன்.